ஸ்ரீநிதி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்செரை ராஜா வெங்கடேஷ். இந்த வாரராசி பலன் பதிவில் கும்பராசிக்கான வாரராசி பலன் பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ராசியிலே ஆட்சி பலத்தோடு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப அற்புதம், ரொம்ப சிறப்பு. வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. நம்ம என்னவா ஆகணும் அப்படின்னு வந்து சில பிளானை வச்சுருப்பீங்க இல்லையா கும்பராசிக்காரங்க, அதெல்லாம் வந்து இந்த டயத்தில் கரெக்டாக செயல்படுத்துங்க. நிச்சயமாக பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுவீங்க கும்பராசிக்காரங்க. உங்களுடைய ராசியாதிபதி ராசியிலே சஞ்சாரம் பண்ணுறதுனால அந்த திறமைகள் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு அள்ளி கொடுத்துருவார். இப்போ சனி பகவான் இருக்கிற இடத்த வந்து வளப்படுத்துறது தான் சனி பகவான். நியாயம், நீதி, தர்மம் இது எல்லாத்தையுமே வந்து நிலைநாட்டுறது சனி பகவான் தான். எந்த அளவுக்கு வந்து கும்பராசிக்காரங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் சரிதான், எந்த அளவுக்கு வந்து ஒரு நேர்மையாக தெளிவாக நீங்கள் நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ராசியாதிபதி இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து உங்களுக்கு பக்க பலமாக நின்று எல்லாத்தையும் பண்ணுவார். எங்கே நீங்கள் வந்து நீங்கள் ஒரு அடாவடித்தனம் பண்ணுறதோ இல்லை நீதி நேர்மையில் வந்து நீங்கள் சறுக்கிறதோ இந்த வேலையெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களை வந்து தண்டிக்கிறதுல முதல் ஆளாக உங்களுடைய ராசியாதிபதி தான் வந்து நிற்பார். அதனால் கும்பராசிக்காரங்க வேலைகள் வந்து தெளிவாக எல்லா வேலையும் பாருங்கள். சூழ்ச்சி பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு வந்து இடையூறுகள் கொடுக்கறது, இந்த வேலைகள் வந்து தயவுசெய்து கும்பராசிக்காரங்க செய்யவே செய்யாதீங்க. ரொம்ப செய்ய மாட்டாங்க, இருந்தாலும் சூழ்நிலைகள் வந்து அவங்கள அதேமாரி மாற்றி விட்டுரும். அதேமாரி சூழ்நிலைகள் மாறினா கூட சரிதான், நம்ம மாறக்கூடாது. ஓகேங்களா? எப்பயுமே எதுவுமே வாய்மையே வெல்லும் அப்படி சொல்கிற மாதிரி அதுக்கு பக்கத்தில் வந்து நம்ம நில்லுங்க. ஓகேங்களா? எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக நடக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. பேச்சில் வந்து புலி மாதிரி வந்து இந்த டயத்தில் இருப்பீங்க கும்பராசிக்காரங்க. பேச்சில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ஒரு ஜகஜாலம் வெளிப்படும். அவ்வளவு அற்புதமாக பேச ஆரம்பிச்சிருவீங்க இந்த டயத்தில். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தான், அதை வந்து அதை எப்படி என்ன ஏதுங்கிற வந்து அலசி ஆராய்ஞ்சு ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்லுவீங்க கும்பராசிக்காரங்க. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்திற்கும் அதிபதி யார் அப்படின்னா வந்து செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் வந்து இப்போது 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். அந்த செவ்வாய் பகவான் வந்து வர வெள்ளிக்கிழமை ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்றார். இது ரொம்ப சிறப்பான விஷயம். உங்களுடைய முயற்சிகளுக்கு இளைய சகோதரர்கள் பக்கபலமாக நின்று எல்லா வேலையும் எல்லாம் பார்ப்பாங்க. ஓகேங்களா? உங்களுடைய முயற்சிகளுக்கு இளைய சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இளைய சகோதரர் மூலமாக வந்து ஒரு வேலை வாய்ப்பு அமையும். இளைய சகோதரர் மூலமாக வந்து ஒரு தொழில் வாய்ப்பு அமையும். இளைய சகோதரர் மூலமாக தொழிலுக்கு புதிய புதிய ஆர்டர்கள் வந்து உங்களை தேடி வரும். உங்கள் தம்பி தாங்க சொன்னாங்க இங்கே உங்களை மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. மீட் பண்ணிங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கணும் உங்கள் தம்பி சொன்னாங்க அப்படின்ட்டு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல ராசிக்கு 2ஆம் அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான் தான். அவர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி. 2ஆம் இடத்துக்கும் லாபஸ்தானமான 11ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி யார் அப்படின்னா சூரிய பகவான் தான். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி யார் அப்படின்னா சுக்கிர பகவான். அதே 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதியும் அவர் தான். அந்த 4ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. வீடு வாகனம் வாங்கி விற்கிற ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்களும் சரி தான், பைக்கு வாங்கி விற்கிறவங்களும் சரி தான், உங்களுடைய தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். இதுவரைக்கும் இருந்த தொழிலில் இருந்த மந்த நிலைகள் எல்லாமே விலகும். 4ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. புதுசாக வந்து ஒரு லேண்ட் வாங்கலாம்னு பிளான் பண்ணுவீங்க, தாராளமாக வாங்குவீங்க கும்பராசிக்காரங்க. இந்த டயத்தில் புதுசாக வந்து ஒரு லேண்டு, புதுசாக வந்து ஒரு வீடு இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அமையும். புதுசாக ஒரு வாகனம் வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம், வாகனங்கள் வாங்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு முயற்சி பண்ணலாம், தாராளமாக முயற்சி பண்ணலாம், அதில் சக்ஸஸ் பண்ணலாம், தாராளமாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். தொழிலுக்கு வந்து முன்னேற்றத்துக்கு என்னென்ன வேலைகள் பார்க்கணுமோ எல்லாமே உங்கள் நண்பர்கள் பார்ப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கை துணைவின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அரசாங்க வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும். அரசாங்கத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே கும்பராசிக்காரங்களுக்கு வந்து அமையும். உங்களுடைய தாய்மாமன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய தாயின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு என்னென்ன நடக்கணுமோ எல்லா விஷயங்களும் எல்லாமே நடக்கும்.
உங்கள் அம்மா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அப்படி ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாமே கிடைக்கும். மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். அதேமாரி வந்து கும்பராசிக்காரங்க சக பெண்களுடன் சக பெண்மணிகளிடம் வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்கள் நயமாக நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரும். ஒரு வேலை பார்க்கலாம், ஒரு ரொம்ப நாளாக ஒரு வேலை தேடி இருக்கலாம்னு நினைக்கிறேன், ஒரு வேலை கிடைக்குமா? தாராளமாக கிடைக்கும். 4ஆம் இடத்திலிருந்து சூரியன், குரு, சுக்கிரன், புதன் இவங்களுடைய 7ஆம் பார்வை தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல பதியுது. இது மிக மிக சிறப்புங்க. தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும், தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். தொழிலை வந்து புதுசாக வந்து பெரிய லெவலில் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். அதுக்கான முயற்சிகளை எல்லாமே எடுக்கலாம். தொழிலில் புதிய புதிய நண்பர்களை வந்து தொழிலில் வந்து ஜாயிண்ட், அதாவது கூட்டு தொழில் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும். கூட்டு தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். நண்பர்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக எல்லா வேலைகளும் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு சப்போர்ட்டாக பக்கபலமாக வந்து நிற்பாங்க. எடுத்துக்கிட்ட எல்லா காரியத்திலையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக செயல்படுவீங்க. இந்த டைம் வந்து ரொம்ப சிறப்பான டைம். இந்த டயத்தை வந்து கரெக்டாக கும்பராசிக்காரங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் கும்பராசிக்கான வாரராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.